என்ன எல்லாம் காய்கறியா இருக்கு? இத பாருங்க, மோகினி வர்றதுக்குள்ள இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு நான்வெஜ் கொண்டு வந்து வைங்க. என்னதாமா உன் பிரச்சனை? காலங்காத்தால எதுக்கு இப்படி சத்தம் போடுற? நேத்து ராத்திரி சாப்பிட்ட மயக்க மருந்தே இப்ப காலையிலயும் உங்களுக்கு வேலை செய்து போல இருக்கு. தலைவலிக்குதாமா? அம்மா, நீ ஒரு நல்ல சூன்யக்காரியாவும் இல்ல, நல்ல அம்மாவாவும் இல்ல. நேத்து ராத்திரி எனக்கு ஏதோ குடிக்கிறதுக்கு கொண்டு வந்தல்ல, அதுல என்னதான் போட்டிருந்தது? எனக்கு மயக்கம் வர அளவுக்கு அப்படி என்ன போட்டேன்னு சொல்லு. இப்ப வரைக்கும் எனக்கு தலை சுத்திக்கிட்டே இருக்கு. எதுக்கு எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? மனுஷங்களான நீங்க உங்களோட சக்தி அதிகரிக்க பாலை குடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் நாங்க எங்க சக்தியை அதிகரிக்க இந்த மாதிரி ஏதாவது குடிப்போம். எங்க சக்தியும் அதுல அதிகரிக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மோகினி, நீ ஏன் எப்படி சொல்ற? நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போறேன்? நான் உன்னோட அம்மா, நான் உன் எதிரி இல்ல. இவங்க தான் உன்னோட எதிரி. நேத்து என் பொண்ணு குடிச்ச ஜூஸ்ல யாராவது ஏதாவது கலந்துட்டீங்களா என்ன? இருக்கலாம்மா, அது கூட உண்மையா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்டதே இல்லையே. அப்ப சொல்லுங்க, நீங்க யாராவது ஏதாவது பண்ணீங்களா? நீ என்ன பேசுற மோகினி? நாங்க யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். நீங்க சொல்றதும் சரிதான். இவங்க யாருக்கும் என்னை எதிர்த்து செயல்பட எந்த தைரியமும் இருக்காது. ஆனா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க நிச்சயம் இதை செஞ்சிருப்பாங்க. சீமா. சீமாவா? சீமானே, சீமா அண்ணி எப்படி இதை செஞ்சிருப்பாங்க? அவங்க தான் இந்த வீட்லயே இல்லையே. சீமாவோட குடும்பமே பிரச்சனையில இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ இங்க வராம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா நேத்து நைட் எனக்கு நடந்தது நிச்சயமா அவளாலதான் நடந்திருக்கணும், இல்லையாமா? ஒரு நிமிஷம் நில்லு. இந்த வீட்ல இருந்து என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது நீ மட்டும்தான். ஏன்னா முகத்தை மூடிய வச்சிருக்க. நீ சொன்ன காரணம் எல்லாம் இருக்கட்டும், இங்க இருக்கிற ஆம்பளைங்க முன்னாடி நீ முக்காடே எடுக்க மாட்ட. ஆனா நான் கண்டிப்பா உன்னோட முகத்தை பார்க்கலாம் இல்லையா? எடு, உன் முகத்தை பார்க்கணும். துர்காமா, இப்ப என்ன ஆகும்? இவங்க சீமானு அவ கண்டுபிடிச்சிட்டா? மோகினி, ஒருவேளை இவங்க சீமா அண்ணியா இருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறியா? இவ எப்ப பார்த்தாலும் நான்வெஜ்ஜே சமைச்சிட்டு இருக்கா. ஆனா சீமா அன்னைக்கு தான் நான்வெஜ் கண்டாலே பிடிக்காதே. அப்புறம் இந்த பொண்ணு வந்து கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு. அங்க இருக்கிற எல்லாரும் இப்படிதான் முக்காடு போட்டிருப்பாங்க. ஜானவி, கிராமத்துல இருக்கும்போது தானே போடணும். ஆனா இப்ப அவங்க இல்லையே. எனக்கு கிராமமா இருந்தா என்ன, நகரமா இருந்தா என்ன, இந்த காலத்து பொண்ணுங்க அவங்க மாமியார் வீட்டு முன்னாடி கூட முக்காட போடுறது கிடையாது.
ஆனா இவ எதுக்கு இவ்ளோ பெரிய முக்காட போட்டுக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கா? நான் இன்னைக்கு பார்த்தே தீருவேன். இந்த முக்காடோட ரகசியம் என்னன்னு நான் கண்டிப்பா பார்க்கணும். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது பாஞ்சால அரசு. இது சீமா இல்லையே. அப்ப சீமா எங்க இருக்காங்க? ஏய் கௌரி, இப்ப நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மருமகளோட முகத்துல போட்டுக்க முக்காட எடுத்திருப்பீங்க. என்கிட்டயே எவ்வளவு தைரியம் இருக்கும்னு கேட்பேன். இப்பவே காமிக்கிறேன். மோகினி, இந்த மாதிரி சின்ன ஆளுங்க கிட்ட எல்லாம் ஏன் சண்டை போடுற? உனக்கு தான் தெரிஞ்சிருச்சுல இவ சீமா இல்லன்னு. போய் ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடு. சின்ன ஆளுங்களா? நாங்க யாருன்னு எப்ப காமிக்கிறோம்? நான் உங்களை சொல்லல. ஒரு நிமிஷம் மோகினி, இதை விட்டு தள்ளு. உனக்கு சண்டை போடணுமா இல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடணுமா? இந்த மாதிரி தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் நம்ம சக்தியை வீணடிக்க கூடாது. போ. வா மருமகளே, போலாம். மரியாதை இல்லாத இடத்துல நாம இருக்கவே கூடாது. வா என் கூட. ஆட சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணுக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதான். முக்காடு போட்டு யாரையும் ஏமாத்திர கூடாது இல்லையா, அதான். அதுக்காக இப்படி எல்லாம் நடந்துப்பாங்களா? இத்தனை ஆம்பளைங்க முன்னாடி என் மருமக முக்காடை எடுக்கணுமா உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அடடா, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்களேன். இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க. பண திமிரலாம் வேற யார்கிட்டயாவது காமிங்க, எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. வாமா போலாம், வா. ஐயோ, இவ போயிட்டான்னா எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதே. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எப்படின்னு காட்டணும் இவங்களுக்குலாம். போதும், என்னோட கையை விடுங்க. இந்த நாடகம் இப்போ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்த உடனே இங்க வேலைக்கு அனுப்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க. இங்க பாருமா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இவங்க பணத்தை பறிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. போதும், இதுக்கு மேல உங்க நடிப்பை நம்ப நான் தயாரா இல்ல. நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா உங்க உறவே வேணான்னு நான் முறிச்சுக்க வேண்டி வரும். என்னம்மா பேசுற நீ? இங்க பாரு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? முதல்ல போங்க, போங்க இங்க இருந்து. என்னம்மா பேசுற நீ? பிரமாதப்படுத்திட்டப்போ. ஓ மாமியாருக்கு என்ன டோஸ் சொல்ற? சரி, நல்லதுதான் பண்ணிருக்க. இனி ஓ மாமியார் உன்னை தொல்லை பண்ண மாட்டா. நான் சொல்றது கேளு. இனிமே நீ நல்லா சமைச்சு கொடு. நானும் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க.
நான் மந்திர தந்திரம்லாம் கத்துக்கணும். நீங்க கோவப்படாதீங்க. எனக்கு உங்க 2 பேரையும் பார்க்க பயமா இருக்கு. இந்த குடும்பத்துல இருக்கவங்க பேசுனதை நான் கேட்டேன். நீங்க 2 பேரும் சூனியக்காரங்களாமே. நான் உங்க காலில் விழுந்து கேட்குறேன். என்னோட மாமியார் கறி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நான் அவங்களுக்கு ஏதாவது பாடம் கற்றுக் கொடுக்கணும். என் மேல கொஞ்சமாவது நீங்க தயவு காட்டுங்களேன் ப்ளீஸ். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நீங்க எந்த வேலையுமே செய்ய வேண்டாம். உங்க வேலை எல்லாமே நான் பார்க்குறேன். ஒரு கிளாஸ் தண்ணி கூட நீங்க எடுத்து குடிக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துப்பேன். ஆனா எனக்கு கொஞ்சமா மந்திர தந்திரம் கற்றுக் கொடுங்களேன். பார்க்கறதுக்கு இவன் நல்ல பொண்ணாதான் இருக்கா. இப்ப வேற வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே யாராவது வந்தாலும் நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா நமக்கு தான் கஷ்டம். இது நமக்கு நல்லதுதான். இதுக்கு பதிலா சின்ன சின்ன மந்திரங்களை இவளுக்கு கத்து கொடுக்க வேண்டியதுதான். எந்திரி. நான் இந்த விஷயமா மோகினிட்ட பேசுறேன். அப்புறமா பாத்துக்கலாம். எங்களுக்கு மதியம் நல்ல சாப்பாடை செய். ரொம்ப நன்றி. நீங்க போங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். வாங்க. தேங்க்யூ. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது பாஞ்சால அரசு. கால சக்கரமானது மாற்றத்தின் சீற்றத்தை உணர்வதற்கான ஒரு சிறந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் முன்னேறி செல்ல வேண்டும். உன் கையை கொடு. இப்பவாவது இந்த வலி குறையும் நினைக்கிறேன். முன்னாடியே இதை நான் பண்ணிருக்கலாம். நம்மளோட மாயமந்திரத்தால நமக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அந்த முக்காடு பொண்ணு இருக்கல, இன்னைக்கு என் காலில் விழுந்து கெஞ்சுறா. என்கிட்ட அவ எப்படியெல்லாம் பேசினா தெரியுமா? என்னாலே நம்ப முடியல. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவளும் நம்ம டீம்ல சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவளுக்கு மாயமந்திரம் கத்துக்கணுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளையும் நம்ம கூட சேர்த்துக்கலான்னு தோணுது. அவ நமக்கு பணிவிடையும் செய்வா, அதோட நல்ல சாப்பாடும் சாப்பிடலாம். அதுக்கு பதிலா நாம எதுவும் செய்ய வேண்டாம். கையை நீட்டினா போதும், எல்லா வேலையும் முடிச்சிருவா. ஆமாமா, அதுக்கப்புறம் நாம ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். உண்மையை சொல்லட்டுமா? இப்பெல்லாம் நீங்க சோம்பேறி ஆயிட்டீங்க. அதான் எல்லா வேலையில இருந்து ஒதுங்க பாக்குறீங்க. ஆமா, நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எல்லா பொம்பளைங்களும் சூன்யக்காரி ஆக முடியாது. நம்ம உலகத்துக்குன்னு சில நியதிகள் இருக்கு. இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. போய் அவகிட்ட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க. மோகினி, கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. அவ ஒண்ணு சூனியக்காரி ஆகணும்னு விரும்பலையே. ஏதோ கொஞ்சமா 2-3 மாய மந்திரங்களை தெரிஞ்சா போதும்னா. அப்படியே இருந்தாலும் அவ நம்மள மாதிரி சூனியக்காரி ஆக விரும்பினா அதையும் நம்மளால செய்ய முடியும்ல. நம்ம மாய மந்திரத்தால இதை செய்ய முடியாதா என்ன? சரின்னு சொல்லு மோகினி, சீக்கிரம் சொல்லு. சரி, பரவாயில்லம்மா. ஏன்னா நீங்க என்னோட அம்மா, அதனாலதான் நீங்க சொல்றத கேக்குறேன். நான் அவளை என்னோட சிஷ்யா ஆக்கிக்க தயாரா இருக்கேன். ஆனா அவளை நாம நம்ம கூட்டத்துல சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அவளை நாம நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். புரியுதா? செஞ்சிடலாம். ஆனா ஜாக்கிரதையா பண்ணு. நமக்கு அவ ரொம்ப உதவி பண்ணியிருக்கா.
ம். சீமா இப்பதான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு வந்தேன். அவங்க கூட உன்னை சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா என்ன? ஆனா உங்களுக்கு என்ன சொல்லி தரதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உங்களை சோதிக்க போறாங்களாம். சோதிக்க போறாங்களா? ம். அது எந்த மாதிரி இருக்கும்? தெரியலையே. நீங்க அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல அமர், மோகினிக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டோம். நான் இதுல நிச்சயமா பின்வாங்க மாட்டேன். எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் துர்கா தேவி எனக்கு துணையா இருப்பாங்க. ஏய் பொண்ணே, இங்க வா. ஆல் தி பெஸ்ட் சீமா. வா, மோகினி உன்னை வர சொல்லிருக்கா. நீ மட்டும் அவ வைக்கிற பரீட்சையில பாஸ் ஆயிட்டேனா அவ கூட உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நல்லா பாத்துக்கோங்க. இப்பதான் இவ மனுஷியா இருக்கா. கூடிய சீக்கிரம் எங்களை மாதிரியே இவ்வளவு சூனியக்காரி ஆயிடுவா. வா வா, என் பின்னாடியே வா. துர்க்கையம்மா, ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கோம். சீமா எங்களை தேடி எங்க வீட்டுக்கு வந்தா. ஆனா நாங்க எங்க வீட்டு லட்சுமிய தெரியாதுன்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்பிட்டோம். நீ யாருமா? 4 மாசத்துக்கு முன்னால எங்க பெரியத்தையோட சீமா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. அப்ப எங்களால எதுவும் சொல்ல முடியல. ஆனா நாங்க இப்ப அப்படி இருக்க போறதில்ல. ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? அந்த சூனியக்காரி சித்தார்த்தையும் ரோஹிணியையும் அஞ்சலியையும் சஞ்சனாவையும் பெரியத்தையும் ஒரு சின்ன பானைக்குள்ள அடைச்சு வச்சுட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நிச்சயம் எங்க சீமாவால தான் அவங்கள காப்பாத்த முடியும். சீமாவை திரும்ப எங்களுக்கு காப்பாத்தி கொடுங்க. ஜெய் துர்கா தேவி. நீங்க எனக்கு என்ன சோதனை வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு மாய மந்திரம்லாம் சொல்லி கொடுங்க. நான் நல்லா கத்துக்குவேன். உங்க எதிர்பார்ப்பை வீணாக்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு நல்ல சிஷ்யையா இருப்பேங்க. பிரமாதம். அப்படியா? உனக்கு மாய மந்திரத்தை கத்துக்கணுமா? ஆனா நீ பயந்தாங்கொல்லியா இருக்கே. உன்னால எந்த மாய மந்திரத்தையும் கத்துக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க. நீங்க ஒரு முறை எனக்கு சொல்லி கொடுத்து பாருங்க. அப்புறம் நான் என்னெல்லாம் செய்யறேன்னு பாருங்க. அப்படியா? நல்லா தான் பேசுறேன். இன்னைக்கு ராத்திரி நான் இங்க ஒரு பூஜை பண்ண போறேன். அந்த பூஜைக்கும் நீ கண்டிப்பா வந்துரு. சரிங்க. அப்புறம் அந்த பூஜையில ஒரு உயிர் பலியை நான் கொடுக்க போறேன். அப்புறம் அந்த பலியை நீ உன் கையால கொடுக்கணும்.
பலி கொடுக்க போறது ஒரு சின்ன பொண்ணு. அவ பேரு சஞ்சனா. அம்மா, நீ இவள என்னோட சிஷ்யாக்க என்கிட்ட கூட்டிட்டு வந்த. ஆனா பாத்தியா, பலி கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. இவ எப்படி மாய மந்திரத்தை கத்துக்குவா? முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அவளை. வா போலாம். என் நம்பிக்கையை ஒரேடியா உடைச்சிட்டேன். ஐயோ இல்லைங்க, நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் பண்றேங்க. இதைத்தான் எதிர்பார்த்தேன். சரி, அதையும் பார்க்கலாம். ராத்திரி பூஜை பண்றதுக்கு தயாரா இரு, புரியுதா? சாரி சஞ்சு, உன் அம்மாவை நீ மன்னிப்பல்லடா. ஆனா அம்மா உனக்கு வாக்குறுதி தரேன்டா. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்குவேன். ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு உயிரை கொடுக்கறவ, அவளால உயிரை பறிக்க முடியாதுடா. ஆனா இன்னைக்கு நடக்க போற இந்த பூஜையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்.